ஒன்னியவான்ல சொல்றாரு, அவர் கற்பனைகளை கை கொள்ளுறதே அவரை காதலிக்கிறன்றது அர்த்தம். அவர் கற்பனைன்னா என்ன எப்படி நேசிக்கிறனோ மத்தவங்களை நேசிக்கிறோன்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கும் போதே நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவா நடக்கிறேன். இயேசுவை காதலிக்கிறன்றவன் எப்படி இருப்பான்? எல்லாத்தையும் கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுப்பான். இயேசுவை லவ் பண்றவன் தன் வாழ்க்கையில முதல் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்கு கொடுப்பான். இயேசுவை காதலிக்கிறன்றவன் தன் வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் அவரோடு போய் ஷேர் பண்ண ஆசைப்படுவான். இயேசுவை காதலிக்க நினைக்கிறவன் எங்க போனாலும் வந்தாலும் இயேசுவை முதன்மையாக வைத்து நடத்துவான். இயேசுவை காதலிக்கிறன்றவன் கஷ்டம் வந்தாலும் சரி, பணம் வந்தாலும் சரி, எப்பவுமே கர்த்தரை தனக்கு முன்னால நிற்கிறவனா இயேசுவை காதலிக்கிறவன். வாயில சொல்றவன் இயேசுவை காதலிக்கவே இல்லை. ஒருவேளை நீங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கேளுங்க, எப்பவுமே உங்க நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க, எப்பவுமே உங்க கூட பேசணும், என் ஆத்மா பேசிட்டே இருக்கணும். வேலைக்கு போனாலும் குடும்பத்துல இருந்தாலும் எங்க போனாலும் தனியா இருந்தாலும் நான் யோசிக்கும் போது உங்ககிட்ட பேசணும்.